Good afternoon students. இன்னைக்கு என்ன நம்ம டாபிக் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா PHP function and array chapter 5. Okay. Learning objectives. இந்த chapter நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா to understand the importance of functions concepts in PHP. To know the types of functions concepts in PHP. To know the basics of array concepts. To know the types of array concepts. இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சாப்டரில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். The first one, PHP function and array. In PHP server-side scripting language, functions and array concepts are very important to solve the many complex problems in real world. Many complex problems in real world. அது என்ன ப்ராப்ளம், அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன், functions in PHP. In most of the programming language, a block of segment in a program that perform specific operation task. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஃபங்க்ஷன் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஃபங்க்ஷன் கான்செப்ட்டுக்கு இப்போ நம்ம ஸ்கூல் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸாம்பிளாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போது 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் வச்சு அரேஞ்ச் பண்ணணும். எப்படி அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 10 என்ன பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணி 10 டீமாக பிரித்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது பெரிய டாஸ்க் வந்து கூட என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிம்பிளாக என்ன பண்ண முடியும், கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? a block of segment in program that perform a specific operation task. அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா insert, execute, delete, calculate, etc. This segment is also known as function. A function is a type of subroutine or procedure in a program. A function will be executed by a call to the function, and the functions returns any data type values or null values to called function in the part of respective program. A function will be executed by a call to the function, and the call function return any data type values or null value. Any data type values or null values. Functionsல பாத்தீங்க அப்படின்னா கேட்டகரைஸ் பண்றாங்க. The function can be divided into 3 types as follows: user defined function, predefined function or system or built-in function, and parameterized function. User defined function UDF. User defined function in PHP gives a privilege to user to write one specific operation inside of existing program model. 2 important steps the programmers has to create for user defined functions are. The first one, a user defined function declares begin with the keyword function. User can write any custom logic inside function block. Inside the function block, like user defined function declaration பண்றதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன்ற கீவேர்ட் இருக்கணும், ஃபங்க்ஷன் நேம் இருக்கணும். ஃபங்க்ஷன் ஜெனரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் பேஸ் பண்ணி தான் டிக்ளரேஷனே பண்ணுவோம். அப்போது நேம் ப்ளஸ்ஸு இந்த சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா அது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். braces, open brace, close brace. பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் நம்ம என்ன லாஜிக் கோட் கொடுக்குறோமோ அது என்ன பண்ணுவோம், அது எக்ஸிக்யூஷன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பாருங்கள், ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க.
PHP டிக்ளரேஷன் பண்ணுறோம் ஓப்பனிங் அண்டு க்ளோசிங் டேகு. இன்சைடில் என்ன பண்ணுறோம், பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் கான்செப்ட் தான் எக்ஸிக்யூட் பண்ண போது இப்போ என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இன்சர்ட் மெசேஜ்ன்றது தான் ஃபங்க்ஷனோட நேமு. ஓகே, அந்த சிம்பிள் இருக்கா, ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ்க்குள்ளே பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா எக்கோ கொடுத்துருக்காங்க. என்னது எக்கோ. எக்கோ தான் PHPயில் என்ன பண்ணோம், பிரிண்ட்டு ஆப்ரேஷனு பர்ஃபார்ம் பண்ணோம். எக்கோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இதுதான் அவுட்புட்டில் வரும். இதுதான் அவுட்புட்டில் வரும். ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கால் பண்ணுறாங்க. இன்சர்ட் மெசேஜ் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. இப்படி கால் பண்ணும்போது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குது, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற இதுதான், இந்த கண்டென்ட் தான் டிஸ்பிளே பண்ணணும். ஃபங்க்ஷனை கால் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. இப்போ ஜென்ரலாக ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன்னா ஃபங்க்ஷன் கீவேர்டு இருக்கணும், ஃபங்க்ஷனோட நேம் இருக்கணும். பாடி ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ளே இருக்கணும். கால் ஃபங்க்ஷன் இன்சைட்லேயே இருக்கணும். PHPயில் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் ஓப்பனிங் PHP அண்ட் க்ளோஸ் PHP டேக்குள்ளே இருக்கணும். ஓகேவா. இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்ஸே இல்லை. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷனோட நேமு இன்சர்ட் மெசேஜு. இந்த பிரேஸ்க்குள்ளே எந்த ஆர்குமெண்ட்ஸுமே இல்லை. அப்படி ஆர்குமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா அதான் என்னது, பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். இங்கே இருக்கா, பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் required information can be shared between function declaration, function calling, function declaration and function calling. What inside the program, what inside the program. The parameter is also called as arguments. It's like variable. It's like a variable. இது என்னது, வேரியபிள் மாதிரி தான். சரிங்களா. There is no limit for sending arguments. Just separate them with a comma notation. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது PHP டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்களா, இது என்ன பண்ணலாம், அதே சேம் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷன் கீவேர்டு இருக்குது. ஃபங்க்ஷனோட நேம் என்னது, ஸ்கூல் நேமு. ஆர்குமெண்ட்ஸ் என்னது, நேம். ஓகே. இப்போ இதை வந்து அதே ஃபங்க்ஷன் நேம்லே இதுக்கு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸு கமா ஒய் இப்படி என்ன பண்ணலாம், ஆர்குமெண்ட் வந்து டிக்ளரேஷன் வந்து பண்ணலாம். அதுதான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, just separate with them comma notation. The arguments are mentioned after the function name. Inside of the parenthesis there is no limit for sending argument. There is no limit. அது x y z எத்தனை வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா. just separate them with the comma notation. comma notation. comma பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், more than variables வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். arguments வந்து similar like வந்து எப்படி இருக்கும், வேரியபிள் மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்களேன். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், PHP ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணோம். இப்போ ஃபங்க்ஷன் கீவேர்டு வந்துடும். ஸ்கூல் நேம்ன்றது ஃபங்க்ஷன் நேமு. எஸ் நேம்ன்றது என்னது, ஆர்குமெண்ட்ஸு. இப்போ எக்கோவில் என்ன வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாடுன்னு வரணும். ஓகேவா, தமிழ்நாடுன்னு வரணும். ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை. ஓகேவா. இப்போது ஸ்கூல் நேமில் என்ன இருக்குது பாருங்கள், ஸ்கூல் நேமில் என்ன இருக்குது, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரைன்னு இருக்குது. இது வந்து எங்கே போவோம், இங்கே போவோம். போகுமா, இங்கேருந்து இந்த வேரியபிளுக்கு இந்த வேல்யூஸை அசைன் பண்ணுறோம். ஓகேவா. ஓகேவா. இது எப்படி இங்கேருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஸ்கூல் நேம் இருக்குது, இங்கேயும் ஸ்கூல் நேம் இருக்குது. அப்போ இந்த ஆர்குமெண்ட்டு எம்டி ஆர்குமெண்ட் டிக்ளரேஷன் பண்ணுறதே அதுக்கு வேல்யூஸை கொடுக்கறதுக்கு தான். அந்த வேல்யூஸ் தான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை, திருச்சி, சென்னை, காஞ்சிபுரம் அண்டு திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஓகேவா. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க ஆர்குமெண்ட்ஸ்க்கு. PHP டிக்ளரேஷன் பண்ணிட்டோம், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டைம். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணுறோம், ஃபங்க்ஷன் கீவேர்டு வந்துடும். அப்போ இன்னொன்று என்ன இருக்குது, ஃபங்க்ஷனோட நேம். இங்கே பாருங்கள்,
2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. 2 ஆர்குமெண்ட்ஸ் நேம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன இருக்குது? எஸ் நேம் ஸ்ட்ரென்த்து. ஓகேவா? 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கா? அங்கே எக்ஸ்ஒய் நம்ம டிக்ளரேஷன் பண்ணாலும் அதே மாதிரி தான். எக்கோவில் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்காங்க? எஸ் நேம் இன் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? ஸ்ட்ரென்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போது ஆர்குமெண்ட்ஸ் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணும்போது ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும், அதுதான் பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன். யூசர் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கான்செப்ட் ஆப்ரேஷன் ரிலேட்டடாக நேம் கொடுக்குறாரு அப்படின்னா அது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். யூசர்னா யார்? நம்ம. இப்போ இங்கே ஸ்கூல் நேம் கொடுத்துருக்கனால ஸ்கூல் நேம். இப்போ ஸ்கூல் நேம் லிஸ்ட்டுன்னு கேட்குறாங்க அப்படின்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில், அப்போ ஸ்கூல் நேம் லிஸ்ட்டு. இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறோம்னா அப்போ சூப்பர் மார்க்கெட்டு. அப்போ நம்ம கொடுக்குற வேல்யூஸ் என்ன ஆகுது அப்படின்னா அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக வந்து இருக்குது. ஓகே, அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக இருக்குது. இங்கே பாருங்கள், do you knowல பாருங்களேன், PHP has over 700 functions built in that perform different tasks. Built-in functions are functions that exist in PHP installation package. PHP install பண்ணும்போது இந்த 700 PHP built-in ஃபங்க்ஷன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண தேவையில்லை. PHP டெவலப் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் என்ன பண்ணால் ஒவ்வொரு டாஸ்க்கு எக்ஸிக்யூட் பண்ணும். அதுமாதிரி தட் பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் டாஸ்க் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா built-in functions that are exists in PHP installation package. இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது என்ன வந்துடும்? அந்த 700 ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே PHP இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜில் வந்துடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் நேம், ஸ்கூல் நேம், 2 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஈக்குவல் வந்து தமிழ்நாடு அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் இஸ்ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? 2 வேல்யூவும் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த ஸ்கூல் நேம் இருக்கா? அந்த ஸ்கூல் நேமுக்கு எப்படி வேல்யூஸை பாஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஸ்கூல் நேம் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த ஸ்கூல் நேம் ஃபுல்லாக வேல்யூஸ் எங்கே இருக்கா? அதில் எத்தனை ஆர்குமெண்ட் இருக்குது? எஸ் நேம் ஸ்ட்ரென்த்து 2 ஆர்குமெண்ட் இருக்கா? அப்போ இந்த 2 எங்கே வரும்னா ஃபஸ்ட்டு ஒன் இது ஸ்ட்ரென்த் வந்து இது வரும் பாருங்கள் 200. ஓகேவா? இதே மாதிரி தான் என்ன ஆகும்? எஸ் நேம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி ஸ்ட்ரென்த் வந்து 300. ஓகேவா? இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கண்டினியூஸாக வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுவோம். ஓகே, இதுதான். ஓகேவா? 2 ஆர்குமெண்ட் இருக்கிறதுனால அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒன்று டெக்ஸ்ட்டு, ஒன்று வேரியபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் ஃபங்க்ஷன் டு ரிட்டர்ன் வேல்யூஸ் யூஸ் த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஃபங்க்ஷன் வந்து அங்கே எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல, ஆனால் இங்கே ரிட்டர்ன் பண்ணுற பாருங்களேன். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணுறோம். ஃபங்க்ஷனோட நேம் வந்து சம்மு, 2 ஆர்குமெண்ட் இருக்குது, 2த்தையும் ஆட் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஆட் பண்ணி இசட்டில் வைக்கிறோம். அப்போ இசட்டை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு வேல்யூ கொடுக்குறோம். ஈக்குவலில் போய்ட்டு என்ன பண்ணுறோம்? 5 + 10 = சம்மு. இந்த சம்மு தான் இங்கே போகும். இதில் 2 ஆர்குமெண்ட் இருக்குது. 5 எக்ஸுக்கும் 10 வந்து ஒய்க்கும் போயிடும். ஓகேவா? அப்போது 5 இது 2 வேல்யூ எங்கே வந்துடும்? இங்கே வரும். 5 10 இங்கே போகும். இங்கேருந்து இங்கே வரும். இது என்ன பண்ணுறோம்? ஆப்ரேஷன் பண்ணுறோம், அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் ஆட் பண்ணி இசட்டில் வைக்கிறோம். இசட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ரிட்டர்ன் இசட். அந்த மாதிரி எத்தனை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் வந்து 3 ஆப்ரேஷன்ஸ் வந்து 3 வேல்யூஸ் பாஸ் பண்ணுறோம். 5, 10, 7, 13, 2, 4. அந்த மாதிரி என்ன பண்ணுறோம்? 3 ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணுறோம் வித்தின் சிங்கிள் நேம் யூஸிங் சிங்கிள் நேம். அந்த சிங்கிள் நேம் தான் என்னது? ஃபங்க்ஷன். ஓப்பனிங் ஃபங்க்ஷன் PHP ஆரம்பிச்சிட்டாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணி ஃபங்க்ஷன் கீவேர்டு இருக்குது. ஃபங்க்ஷனோட நேம் தான் சம்மு. அதில் 2 ஆர்குமெண்ட் இருக்குது, எக்ஸ் அண்ட் ஒய். அதுக்கு வேல்யூஸ் பாஸ் பண்ணோம். என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம்னா ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் பண்ணி இசட்டில் வைக்கிறோம். இப்போ இதுக்கு வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? எக்ஸிக்யூஷன் பண்ணி அதை இசட்டில் வச்சு இசட் வந்து என்ன பண்ணுது? அதை எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணுது. ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் வேல்யூ. ரிசல்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம எக்கோலையும் கொடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்லையும் கொடுத்துக்கலாம். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் டு ரிட்டர்ன் த வேல்யூஸ் டு எ வேரியபிள். ஓகேவா?
நெக்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா அரே இன் பிஹெச்பி. அரே இன் பிஹெச்பி.